அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு, எனக்கு கட்டின பசுமாடு போல் ஜோதிடம் வர காரணம். எனக்கு ஜோதிடம் வர காரணம், கட்டின பசுமாடு போல ஜோதிடம் சிறப்பாக வர காரணம் என்பது என்ன என்பதை இந்த வீடியோவில் எனது ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு விளக்குகிறேன். இது என்னுடைய ஜாதகம். நான் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறேன். லக்னாதிபதி புதன். முதலில் ஜோதிடம் வர வேண்டும் என்றால், இல்ல எந்த ஒரு நிகழ்வையும் ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய லக்னாதிபதி உடைய வலு சுபத்துவம் ரொம்ப முக்கியம். இதைதான் என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் லக்னம் லக்னாதிபதி என்று சொல்லியிருப்பார். லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் மிக முக்கியம் என்று அவர் சொல்லியிருப்பார். அதே போன்று எனக்கு கன்னி லக்னமாகி என்னுடைய லக்னாதிபதி புதன் கிரகம் நட்பு வீட்டில் இருக்கிறார். தனக்கு பிடித்த நண்பருடைய சுக்கரனுடைய வீட்டில் சுபத்துவமாக சுபருடைய வீட்டில் இருக்கிறார். அதற்கடுத்து சுபர் அந்த நண்பரோடவே சேர்ந்திருக்கிறார், சுக்கரனோடவே சேர்ந்திருக்கிறார். சுபருடைய வீடு சுபத்துவம், நண்பரோடு சேர்ந்திருக்கிறார், சுக்கரனோட சுபத்துவமாக இருக்கிறார் லக்னாதிபதி. பிறகு குரு பார்வையும் பெறுகிறார். 7ஆம் பார்வையாக குருவுடைய ஒளியாலையும் அதிக சுபத்துவம். ஒரே நேரத்தில் குரு சுக்கரனோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் அதிக சுபத்துவம் என்று என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பார். எனக்கு ஒரே நேரத்தில் குரு பார்வையில் புதன், சுக்கரனோடு சேர்ந்து புதன், வேற எந்த பாவகரோடு புதனுடைய தொடர்பு இல்லை. புதனுக்கு வேற எந்த பாவகிரக தொடர்பும் இல்லை. அதனால் என்னுடைய லக்னாதிபதி அதிக சுபத்துவமாக நட்பு வீட்டில் இருக்கிறார். ஆட்சி மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறார். சுக்கரன் ஆட்சி மூலத்திரிகோணமாக வீடு கொடுத்து இருக்கிறார். அனைத்து பலமும் இங்கு வந்து விடுகிறது. இதனால் லக்னாதிபதி எனக்கு மூளை உடம்பை இயக்கக்கூடிய லக்னாதிபதி சிறப்பாக இருக்கிறார். அப்ப மூளை சிறப்பாக நல்லபடியாக இயங்கினால்தான் ஒன்றை நாம் பெற முடியும். முயற்சி பண்ணி மூளையின் மூலமாக முயற்சி பண்ணி ஒரு சாதனையோ ஏதாவது ஒன்றை நாம் ஒன்றில் நாம் சிறப்படைய முடியும். லக்னத்தில் செவ்வாய் கேது இருக்கிறது. லக்னத்தில் எதிரி இருப்பது தப்பு. அதனால் நான் என்னுடைய பாரம்பரியம், முன்னோர்கள் யாரும் ஜோதிடர் கிடையாது. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். லக்னம் கெட்டு போச்சு. எனக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் அதிகமாக இல்லை. எடுத்தவுடனே நான் பணக்கார வீட்டில் பிறக்கவில்லை. லக்னம் கெட்டு போய் உள்ளதால், ஏனென்றால் செவ்வாய், எதிரி செவ்வாய் இருக்கிறார். இருந்தாலும் அவர் சூட்சும வலுவாக இருக்கிறார். லக்னத்தில் செவ்வாய் இருப்பது லக்னத்தை கெடுக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் அவர் செவ்வாய் கேதுவோடு இணைந்து சூட்சும வலு என்று சொல்லுவார்கள் ஆதித்ய குருஜி அவர்கள். அந்த சூட்சும வலு கேதுவோடு இணைந்து அவர் சூட்சும வலுவாக இருப்பதால் அதிக அளவில் என்னை கெடுக்க முடியாது. செவ்வாயால் லக்னத்தை என்னுடைய மூளை உடம்பை அதிக அளவில் செவ்வாயால் கெடுக்க முடியாது, சூட்சும வலு இருப்பதால். அதனால் லக்னமும் ஒரு வகையில் அதிகமாக கெடாமல் இருக்கிறது. லக்னத்தில் ராகு இல்லாமல் கேதுதான் இருக்கிறார், அதுவும் ஒரு வகையில் சிறப்பு. அதற்கடுத்து சூரியன் இருப்பதும், இந்த லக்னத்துக்கு நண்பரான சூரியன் இருப்பதும் இங்கு சிறப்பு. அதனால் லக்னமும் அதிகமாக கெடவில்லை. லக்னாதிபதி அதிக சுபத்துவமாக இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்து விட்டாலே அவர் ஒன்றை அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பருவத்தில் அவர் தனக்கு தேவையான வாழ்க்கையில் பெற வேண்டியதை பெறுவார் என்று குருஜி அவர்கள் சொல்லியிருப்பார். அதே போன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் ஜோதிட அறிவை பெற காரணம், முழுமையான உண்மையான எனக்கு கட்டின பசுமாடு போல் ஜோதிடம் எனக்கு வர காரணம் என்ன? லக்னாதிபதி மூளை நல்லா இருக்கு, மூளை இயக்கங்கள் நன்றாக இருக்கிறது. அப்போ ஜோதிடத்தை பெறக்கூடிய தகுதியை நான் பெற லக்னாதிபதி சுபத்துவமாக பலமாக இருக்கிறார். அதே போன்று அந்த லக்னாதிபதியே எனக்கு புதன் கிரகம். ஜோதிடத்தை ஒருவர் பெற வேண்டும் என்றால் அதற்கு புதன் கிரகம் தான் ஜோதிடத்தை தரக்கூடிய முழுமையான ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான கிரகம். அந்த விஞ்ஞான கிரகம் புதன்
அதிக சுபத்துவமாக இருக்கிறது. குரு ஒரே நேரத்தில் குருவுடைய பார்வையாலையும் சுக்கிரனோடு இணைந்தும் மாபெரும் 2 சுபகிரக ஒளி அவருக்கு முழுவதுமாக விழுகிறது. அதிக சுபத்துவமாக இந்த ஜாதகத்தில் புதன் தான் இருக்கிறார். சுபருடைய வீட்டில் வீடு கொடுத்து ஆட்சி மூலத்தில் என்ற அமைப்பில் அங்கே இருக்கிறார். அதனாலேயே எனக்கு உண்மையான ஜோதிடம், முழுமையான உண்மையான ஜோதிடம் மிகப்பெரிய கடினமானது. அதை அறிந்து கொள்வதற்கு அந்த கடினமான ஜோதிடம் பிடிபட வேண்டும். அதை அறிந்து சரியாக துல்லியமாக படிக்க வேண்டும் என்றால் அதற்கு புதன் கிரகம்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புதன் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருப்பார். சூரியனோடு அதிகம் நெருங்கி இருக்கக்கூடாது என்று. இங்க சூரியன் ஒரு குறிப்பிட்ட 14 டிகிரியாவது விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார் ஆதித்ய குருஜி அவர்கள். இங்க சூரியன் 19 டிகிரியில் இருப்பார், புதன் 14 டிகிரியில் இருப்பார். அப்போ இங்கவே 11 டிகிரி விலகி விடுகிறது, இங்க ஒரு 14 டிகிரி விலகி விடுகிறது. ஆக மொத்தம் 14, அங்கு அந்த வீட்டில் 19, 11 டிகிரி, 24, 25 டிகிரிக்கு மேல் விலகி இருப்பார் சூரியனை விட்டு புதன். நான் பிறக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் அதிக சுபத்துவமாகவும் சூரியனுக்கு அருகில் இருந்து சூரியனுக்கு மிக அருகில் இருந்தால் புதன் தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்த முடியாது. புதனுடைய அந்த தனித்துவமான அந்த விஞ்ஞான கலையான நுணுக்கமான அந்த ஜோதிடத்தை பிடிபடாது. அதனால் சூரியன் இங்கு 19 டிகிரியில் இருக்கிறார், எனக்கு புதன் 14 டிகிரியில் இருக்கிறார். இங்கே ஒரு 11 டிகிரி இந்த ராசிக்குள்ளேயே விலகி விடுகிறது. இங்கு ஒரு 14 டிகிரி, மொத்தம் 25 டிகிரி எனக்கு சூரியனை விட்டு தள்ளி இருக்கிறார் புதன். தனித்துவமாக இருக்கிறார், அதிக சுபத்துவமாக இருக்கிறார். அதே போன்று இந்த குருவுடைய ஒளியும் அதிகம் நெருங்கி விழுந்தால் ஆன்மீகம் கலந்து விடும் என்று சொல்லுவார் ஆதித்ய குருஜி அவர்கள். அவர் குருவுடைய ஒளி இங்க 2 டிகிரியில் இருந்து இருக்கும், அதிகம் நெருங்கி விழாது. சுக்கிரன் பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கார், முதலில் இருப்பார் தொடக்கத்தில். எனவே 2 சுப ஒளியினுடைய அந்த மத்திய பகுதியில் புதன் இருந்து கொண்டு அவர் நுணுக்கமான நுண்ணிய ஜோதிடனாக, அதில் முழுமையான ஆன்மீகமும் அதிகம் கலக்காமல் துல்லியமான புதன் தனித்துவமாக இருந்து சிறப்பான ஒரு உண்மையான ஜோதிடத்தை, ஆதித்ய குருஜி அவர்களிடம் உள்ள அந்த உண்மையான ஜோதிடத்தை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. அதனாலே எனக்கு ஜோதிடம் கட்டின பசு மாடு போல் ஜோதிடம் வர காரணம். ஜோதிடம் நமக்கு முழுமையாக வர வேண்டும் என்றால் நான் சொன்ன மாதிரி புதன் தனித்துவமாக இருக்க வேண்டும், சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் 14 டிகிரி விலகி இருக்கணும். இது ஆதித்ய குருஜி அவர்கள் சொன்ன விதி. சுபத்துவமாக இருக்கணும், அதே போன்ற சுபத்துவமாக இருக்கிறார். எந்த ஒரு பாவத்துவமும் புதனுக்கு இல்லை. அதே போன்று தனித்துவமான ஜோதிடராக இருக்க வேண்டும் என்றால் குருவுடைய ஒளி அதிக நேருக்கு நேர் ஒரே டிகிரிக்குள்ள அது போன்று புதனை பார்க்க கூடாது. அதே போல் விலகி பார்க்கிறது, அதுவும் மிக சிறப்பு. புதன் தனித்துவமான ஜோதிடத்தை அறிய ஆன்மீகம் அதிகம் கலக்காமல். பிறகு வீடு கொடுத்தவன் இங்க ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கிறார். அதை இந்த ஜோதிடத்தை பெற லக்னாதிபதி அதிக சுபத்துவமாக இருக்கிறார். என்னுடைய மூளையின் உடம்பையும் அந்த ஜோதிடத்தை பெறுவதற்காக. இதுதான், இப்படி இருந்தால்தான் உண்மையான ஜோதிடம் பிடிபடும், கட்டின பசுமாடு போல் ஜோதிடம் வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் எப்படி தொழில்முறை ஜோதிடர் ஆனேன் என்பதை அடுத்த வீடியோவில் நான் விளக்குகிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.